ரிஷபராசி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் யார் அந்த நபர், எந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ ரிஷபராசி, அதுவும் நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் ரொம்பவும் மிக மிக கவனமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடவுளினுடைய அனுகிரகம் ஆசிகள் இந்த மாதம் அதிக அளவில். ஸோ ரிஷபராசி மேற்கொண்டு உங்களுக்கு வேறு என்ன விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றத பார்க்கலாம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நம்மளுடைய இந்த சாரா ஹீலிங் சேனலில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறப்பான பலன்கள் தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். ஸோ இந்த பலன்களை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய முன்னவே வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோ அண்ட் இந்த பலனில் வரக்கூடிய கைடன்ஸ் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ஒரு சின்ன விதமான சக்ஸஸ் இல்லை பெனிஃபிட்ஸ் அடையிறதுக்கும் இந்த ரீடிங், அதாவது டாரோ கார்ட் ரீடிங் மூலயமா பண்ணக்கூடிய இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல நான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷனோடு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து நம்மளுடைய இந்த டாரோ ரீடிங் பார்த்து நிறையா பலன்கள், ஜென்ரல் ரீடிங்லேயே நிறைய பலன்கள் அடைஞ்சிட்ருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதத்திற்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட ஒரு நபர் வரப்போகிறாங்க. அது எந்த நபராக வேணாலும் இருக்கலாம், அது யாராக வேணாலும் இருக்கலாம். இப்போ உங்கள் ராசிக்கு அப்படி யார் வரப்போகிறா அதை பற்றியும் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம இந்த டாரோ கார்ட் ரீடிங்கில். ஸோ இப்போ இந்த ரீடிங் இது ஜென்ரலான ரீடிங். இது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகாத விஷயங்களை அடுத்தவங்களுக்கு விட்டுருங்க. ஸோ அவங்களுக்கு ரெசனேட் ஆகும். இதை தாண்டி உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் வேணும், ப்ரைவேட் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இல்லை இந்த மாதிரி டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதுக்கான மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் அங்கே கொடுக்கப்படும். அண்ட் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அந்த அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் எனக்கும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். நம்மளுடைய சாரா டாரோ அனதர் சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் போய் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிலும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு அப்பப்போ கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போது நம்ம உங்கள் ராசிக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷனும் அண்ட் அந்த நபர் யார் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரிஷபராசி, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் யார் அந்த நபர், எந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ ரிஷபராசி, ரிஷபராசி இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் தனிமையான பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் தனிமைக்கான ஒரு ஒரு நிகழ்வோ இல்லை அதற்கான ஒரு நேரம் காலமோ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நான் தனியாக எங்கேயுமே போக முடியல, எப்பாரு யாராவது டிபெண்ட் பண்ணியே போகிறேன், இல்லை நான் தனியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் எனக்கு காசு கிடைக்க மாட்டேங்குது, இவங்க கொடுக்கணும், என்னோடய ஹஸ்பண்ட் கொடுக்கணும், இல்லை என்னோடய ஒய்ஃப் கிட்ட நான் வாங்கணும், இல்லை எங்கள் அப்பா அம்மாகிட்ட வாங்கணும். ஸோ இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் டிபெண்ட்டாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற போது அதெல்லாம் இல்லாமல் நீங்களே ஒரு ஒரு பயணத்தை உருவாக்குறது, ஒரு மாற்றத்தை உருவாக்குறது, ஒரு முன்னேற்றத்துக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கிறது, இப்படியான விஷயங்கள் உங்களுடைய சுதந்திரமான வாழ்க்கைக்கான விஷயங்களை மேற்கொள்ள போகிறீங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, நீங்கள் அதில் கவனமாக இருக்கணும். அதுவும் நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் ரொம்பவும் மிக மிக கவனமாக இருக்கணும். ஓகே, நான் சுதந்திரமாக வாழ போகிறேன், தனியாக என் லைஃப்பை நான் லீட் பண்ண போகிறேன், அதுதானே நம்ம லைஃப், நம்ம அதுதானே பிறந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் ஓகே. ஆனால் அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா யார் உங்களை ஏமாற்றுவாங்க, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக உங்களால் கன்சிடர் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ரொம்ப
கான்ஷியஸாக இருக்கணும் அண்ட் தைரியமாக உங்களுடைய செயல்களில் ஈடுபடணும். கொஞ்சம் பயந்தீங்கன்னா கூட மற்றவங்க அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, இவங்க பயப்படுறாங்க, இவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து இவங்களை நம்ம வழிக்கு வர வச்சிடலாம், ஏமாத்திடலாம், இப்படியான விஷயங்கள். அதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த தனிமை, சுதந்திரம் இதெல்லாம் கிடைக்குதோ அதற்கான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்களோ அதே அளவுக்கு அதில் சில சூழ்ச்சிகளும் சில ஏமாற்றங்களும் துரோகங்களும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்கு முன்னாடியே அவேராக இருக்கிறது நல்லது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடவுளினுடைய அனுகிரகம், ஆசிகள் இந்த மாதம் அதிக அளவில் இருக்கும். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும், இஷ்ட தெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும், குருமார்களினுடைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு குரு வழிபாடு செஞ்சிட்ருக்கீங்கன்னா அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கிறதுனாலையோ என்னவோ இந்த மாதம் நீங்கள் ஒரு முன்னேற்றத்திற்கான மாதமாக நீங்கள் எடுத்துப்பீங்க. கண்டிப்பாக புதிய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு சாலிடான நியூ பிகினிங் இருக்குது. அது என்ன சாலிடான நியூ பிகினிங் அப்படின்ற போது அந்த புதிய தொடக்கம், அது புதிய தொடக்கம்ன்றது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், நிலைத்தன்மையாக இருக்கும். சில பேர்லாம் சில விஷயம் தொடங்குவாங்க, தொடங்குற வேகத்திலே முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இது அப்படி இருக்காது. நீங்கள் தொடங்குறது அது ரொம்ப ஆழ்ந்ததாக இருக்கும், இன்டென்ஸ்டாக இருக்கும், நிலைத்தன்மையோடு இருக்கும். ஸோ அப்படியான பிளெஸ்ஸிங்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு வந்து உங்கள் குருமார்கள் கிட்டேருந்து கிடைக்கும். ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து டைம் நல்லா இருக்குது, இதுதான் விஷயம். இந்த மந்த் உங்களுக்கான டைம், இந்த மந்த் உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது. ஸோ தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அட் த சேம் டைம் மற்றவங்கள நம்பி முழுமையாக மற்றவங்கள நம்பி எங்கேயும் போகாமல் இருக்கிறதும் நல்லது. உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய அனுபவம் இதை மட்டும் பேஸ் பண்ணி அண்ட் ஆல்சோ கடவுளினுடைய வழிகாட்டுதல், கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய எப்பேற்பட்ட முடிவுகளாக இருக்கட்டும், புதிய முயற்சிகளாக இருக்கட்டும், அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ ரிஷப ராசி மேற்கொண்டு உங்களுக்கு வேறு என்ன விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றத பார்க்கலாம். சில பேரோட ஆர்கியூமெண்ட்ஸ் ஏற்படும். அப்படி ஆர்கியூமெண்ட்ஸ் ஏற்படும் போது உங்கள் தரப்பு என்னவோ அதை வந்து நெத்தி போட்டில் அடித்த மாதிரி வந்து சொல்லிவிடுங்க, கிளியர் கட்டாக சொல்லிவிடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சுவார்த்தையை ஸ்ட்ராங்காக முன்வைக்கிறீங்களோ, அறிவார்த்தமாக முன்வைக்கிறீங்களோ, ஸோ அப்போது அந்த எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இருந்தாலும் அதில் நீங்கள் வின் பண்ண முடியும். உங்கள்கிட்ட யார் ஆர்கியூ பண்ணுறாங்களோ அவங்களே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஏன் இவங்ககிட்ட நம்ம பேச்சு கொடுத்தோம் தெரியல, நம்ம வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கிளாரிட்டியாக இருக்கணும், நீங்கள் தெளிவாக இருக்கணும், நீங்கள் தெளிவாக பேசணும், அறிவார்த்தமாக பேசணும். உங்களுடைய ஹோல் லைஃப் வாழ்க்கையினுடைய அனுபவத்தை உங்களுடைய பேச்சுவார்த்தையில் நீங்கள் வந்து முன் வைக்கும் போது கண்டிப்பாக உங்களால் ஏதாவது ஜெயிக்க முடியும். பெரிய அளவில் ஏற்படக்கூடிய சண்டையை கூட சின்ன அளவில் உங்களுக்கு சாதகமாக அதை வந்து அதனுடைய அவுட்கம்மை மாற்றிக்க முடியும் அப்படின்னு இருக்குது. ஓகே, இவ்வளோ விஷயம் பார்த்தோம். இப்போ யார் அந்த நபர், எந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆகஸ்ட் மாதம் வரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ரிஷப ராசி, இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ரப்போசல் வரும். ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்த, எமோஷன் சார்ந்த ஒரு பர்சன் உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ட்ரி ஆவாங்க. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா, ஸோ ரிலேஷன்ஷிப்பால் காயப்பட்டிருக்கீங்கன்னா உங்கள் பர்சனே அதை உணர்ந்து சரி செய்யறதுக்காக வந்து வருவாங்க. இப்போது நோ கான்டாக்டில் இருக்கீங்க, பிரேக்கப் சுச்சுவேஷன் மாதிரி இருக்கீங்க, நிறைய பெயின்ஃபுல் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்ற போது அந்த ஒரு பர்சனே உங்களை வந்து அதற்கு ஒரு மருந்தாக இருக்கிறதுக்கான ஒரு புதிய நபராக மாறி வந்து வருவாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த பர்சன் தான் ஒருத்தவங்க வந்து உங்கள் வாழ்க்கையில் என்ட்ரு ஆக போகிறாங்க. ஆல்ரெடி இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு புதிய நபராக, புதிய ஒரு உணர்வுகளோடு உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க. உங்களுடைய மனதில் ஏற்பட்ட காயத்தை அதற்கு மருந்து கொடுக்கக்கூடிய அளவில் அந்த பர்சன் உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு இருக்குது. என்ன நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க, டாரோ கார்ட் ரீடிங் கைடன்ஸ் பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் யார் வரப்போகிறா, அவங்களால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நடக்க போகுது அதை பற்றியும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைவாக உங்கள் மனசு இருக்கும்ன்றது நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் இந்த ரீடிங்கை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில்
பாசிட்டிவ் ஆகஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ணுறதுனால கூட நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு மெசேஜ் கூட பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையிலையும் உங்களோட வேண்டுதலும் நிறைவேறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி உங்களுக்கு அடுத்து ஒரு நல்ல பதிவுகளோடு மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர்.